பங்காரு அம்மா வாழ்க. பங்காரு அம்மா கிஸ் சேனலின் நேரலை நிகழ்வை காணும் அனைத்து சக்திகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று இந்த நேரலையில் நம்மோடு அம்மாவின் ஆன்மீகத்தில் 6 வயது முதல் ஈடுபட்டு பங்காரு அம்மா தொண்டராக இருக்கும் சக்தி கார்த்திக் அவர்களிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் சக்தி அண்ணா, எந்த வயதில் மேல்மருவத்தூர் வந்தீங்கன்னா பங்காரு அம்மாவுக்கு முதல் செய்த பாத பூஜை அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குரு அம்மாவின் திருவடிக்கு கோடான கோடி நன்றி. பங்காரம்மா கிட்ஸ் சேனலில் உங்களை பார்த்து பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. நான் என்னுடைய 7-8 வயசுல இருந்து அம்மா கிட்ட வந்துட்டு இருக்கேன். முதல்ல மேல்மருவத்தூர் வரும்போது எங்க அம்மா மாலை போட்டுட்டு என்னை மாலை போடாம தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்ப அம்மா மாலை போட்டுட்டு அவங்க கருவறையில அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அம்மா பொது தரிசனத்துக்குலாம் அப்ப முன்னாடி உட்காருவாங்க. நம்ம குரு அம்மா பொது தரிசனம் தரத்துக்காக மாலை போட்டு வர சக்திங்களுக்காக பொது தரிசனத்துல உட்காருவாங்க. அப்பதான் அம்மாவை நான் முதல் முறையா பாக்குறேன். அப்ப அம்மா ஆதிபராசக்தியினுடைய அவதாரம் அப்படின்றதுலாம் எல்லாரும் மாதிரியும் எனக்கும் தெரியாது. பொது வரிசையில அம்மாவை அழகா பார்த்துட்டே வந்துட்டோம். அப்ப நிறைய கூட்டங்கள் இருந்தது. அப்ப அம்மா அழகா ரொம்ப நேரம் எல்லாருக்குமே பொது தரிசனம் கொடுத்தாங்க. அந்த அனுபவம் உண்மையிலேயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் தான். இப்ப இருமுடி கால சமயத்துல அந்த அனுபவத்தை நினைச்சு பார்க்கும்போது அம்மாவோட கருணைக்கு எல்லையே இல்லைன்னு தான் சொல்லணும். அம்மா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நிமிஷமும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க அப்படின்றத ஒரு செவ்வாடையுடைய வாழ்க்கையில அம்மா நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. ஒரு இது சொல்லணும்னா அம்மாவுடைய கருணையில நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா தான் இருந்தோம். அம்மா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி முதல் முறையா அம்மா கிட்ட மாலை போட ஆரம்பிச்சு எங்க அம்மா மாலை போட்டு என்னை மாலை போடாம கூப்பிட்டு வந்தாங்க. கடன் வாங்கி மாலை போடுற சூழ்நிலையில அம்மா கூப்பிட்டுட்டு வச்சாங்க. இன்னைக்கு எங்களால ஒரு சிலருக்கு மாலை போடுற அளவுக்கு அம்மா உயர்த்தி வச்சிருக்காங்க. முதல் அனுபவம்னு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட பாத பூஜை பண்ண போற அளவுக்கு நான் அம்மா கிட்ட 7-8 வயசுல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். எல்லா விதமான மன்றத்துல தொண்டுகள் தொடர்ந்து போறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அம்மா கொடுத்தாங்க. ஆனா பாத பூஜை முதல் முறையா பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2015 அந்த ரேஞ்ச்ல தான் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த பாத பூஜை போற வாய்ப்பு கிடைச்சது. காலேஜ் முடிச்சு நான் பாத பூஜை பண்றதுக்கு போறேன் அம்மா கிட்ட. நான் மனசுல அம்மாவோட பாதத்துல பூ எடுத்து அம்மா பாதத்துல போட்டுட்டு அம்மாவை நிமிர்ந்து இப்படி மேல பாக்குறேன். அம்மா சொல்றாங்க, அம்மா நான் இருக்கேன், நீ பயப்படாத. அம்மா நான் இருக்கேன், நீ பயப்படாத, அவசரப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன முதல் அனுபவம் இதுதான். இந்த மாதிரி எந்த தெய்வம் அவதார தெய்வம் இறங்கி யாருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நமக்கு தெரியல. அம்மாவோட அவதார காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப பெரிய பாக்கியம். நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே பங்காரம்மா கிட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அப்படிதான் அம்மா முதல் பாத பூஜை அனுபவத்தை எனக்கு கொடுத்தாங்க சக்திமா. ரொம்ப நன்றி அண்ணா, அற்புதமா சொன்னீங்க. சக்தி அண்ணன், சின்ன வயசுலயே ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் என்ன நன்மைகள் இருக்குது அண்ணன்? உங்கள் அனுபவத்தை பகிர முடியுமா அண்ணன்? குட், கண்டிப்பா. ஓம் சக்திப்பா. அம்மாவோட அருளால நம்ம சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ஈடுபடுறதுனால நம்மளை சுத்தி நிறைய டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு இந்த உலகத்துல. இப்ப உங்களுக்கே தெரியும், மொபைல் போன்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், மத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க சண்டை போட்டுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கம்பேர் டு உங்களுக்கும் மத்த கிட்ஸ்க்கும் இருக்கிறத பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் நல்லா உங்களுக்கே தெரியும். நம்ம அம்மா கிட்ட சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ஈடுபடுறதுனால அம்மா நம்ம எல்லாரையுமே ஸ்பெசிபிக்கா எப்படிலாம் வாழலாம், எப்படி கைட்லைன் பண்ணி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம், இந்த சூழ்நிலைக்கு நீ இப்படி இருக்கலாம், இந்த ஃபுட்டை நீ சாப்பிட்டா உனக்கு நல்லது, உன் உடம்புக்கு இது சரி கிடையாது அப்படின்னு அம்மா உங்களுக்கு உணர்த்தி, இந்த டைம்ல எல்லாருமே சாப்பிட்டாலுமே அந்த சமயத்துல எனக்கு வேணாம் இது அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு பக்குவமா சின்ன வயசுல இருந்தே நீங்க ஆன்மீகத்துல இருந்தா மட்டும்தான், அதுவும் அம்மாவோட ஆன்மீகத்துல இருந்தா மட்டும்தான் இது நம்மளால தெளிவா அடைய முடியும். அம்மாவோட கைட்லைன்ஸ் அதிகமா மொபைல் யூஸ் பண்ணாதன்னு நம்ம எப்ப போனாலும் எல்லா குழந்தைக்கும் சொல்லுவாங்க. அதிகமா சாக்லேட் சாப்பிடாத,
அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருமே சொல்றதா இருந்தாலும், ஆனா நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம அம்மா சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட்டு தொடர்ந்து வழிபாடு அதெல்லாம் பண்ணும்போது அம்மா நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத உணர்ந்து நீங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ஈடுபடுறதுனால குறிப்பிட்ட இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிட்டு நம்மளால நம்மளுடைய வேலையிலயும் சரி படிப்புலயும் சரி எல்லாத்துலயுமே கவனம் செலுத்த முடியும் அப்படின்னா நம்ம அம்மாவோட ஆன்மீகத்தை சின்ன வயசுல இருந்து ஈடுபடுறவங்கள மோஸ்ட்லி இருப்பாங்க. அதனால வந்து என்னுடைய அனுபவம் வந்து சொல்லணும்னா அம்மாவுடைய ஆன்மீகத்துல இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 10-11 இயர்ஸ் அப்படி இருக்கும் போதே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது மன்றத்துக்கு போயிருக்கேன். மன்றத்துக்கு போகும்போது வழிபாட்டுல உட்காந்து அந்த 1008 பெல் அடிச்சு நம்ம மன்றத்துல எல்லாருமே படிப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி படிக்கணும்னா ரொம்ப ஆசையா இருக்கும். தொடர்ந்து 1008 முறை அம்மாவோட மந்திரங்கள் படிச்சு அது ரொம்ப ஆசையா இருக்கும். அதை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாசம் தான் போயிருப்பேன் மன்றத்துக்கு. அதுக்கப்புறமா டெய்லி ஸ்கூல் நான் நடந்து போற வழியில இருக்கிற ஒரு கடையில ஒரு பழக்கடை ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அந்த கடையோட வாசல்ல வந்து அம்மாவுடைய பேனர் இருக்கும். அதை நான் தினமும் நடந்து போகும்போது அதை பார்த்து கும்பிட்டுட்டு போவேன். மறுநாள்ல இருந்து நான் வந்து அந்த மந்திரங்கள் வந்து சரி நம்ம மந்திரத்துல படிக்கிற மந்திரத்தை எல்லாரும் மனப்பாடமா சொல்றாங்களே எல்லா சக்திகளும், நம்மளும் அதை மனப்பாடமா சொல்றதுக்கு அம்மா நம்மளுக்கு கொடுப்பாங்களா, வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே நான் வந்து மூல மந்திரம் தான் முதல்ல மனப்பாடமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூல மந்திரமும் ஒரு வரி ஒரு நாள் தினமும் அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு மூல மந்திரத்தோட ஒரு வரி, அடுத்த நாள் ஒரு வரி, அடுத்த நாள் இந்த மாதிரிதான் ஒரு வரியா சொல்லிட்டே போவேன். அடுத்து வந்து குரு போற்றி வந்து அம்மா மனப்பாடம் அந்த மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது எப்படி வந்து சொன்னன்றது வந்து அம்மா தான் அதை வந்து சொல்ல வச்சிருக்காங்க. அந்த கடையை கிராஸ் பண்ண போகும்போதுல எனக்கு இப்பயும் ஞாபகம் வரும். இந்த போட்டோவை பார்க்கும் போதுலாம் நம்ம மந்திரம் படிச்சுட்டு போவோமே, கரெக்டா நான் அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது மந்திரம் முடிச்சு ஸ்கூலுக்கு போற மாதிரியான வாய்ப்புகள்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மந்திரம் எப்படி வழிபாடுக்குள்ள அனுபவமா கொடுத்தாங்க அப்படின்றத சொல்றதுக்காக நான் இந்த இது சொன்னேன். ஸ்கூல் போகும்போதுல இருந்தே நம்ம எப்படியாவது மனம் பண்ணி நம்ம எல்லாரும் மாதிரியும் நம்மள மந்திரம் படிக்கணும் அப்படின்ற ஆவல் இருந்ததுனால அன்றைக்கு இருந்த பழக்கம் வந்து அப்படியே தொடர்ந்து நான் இப்ப வரைக்கும் மந்திரம் படிக்கிற அளவுக்கு அம்மா அந்த ஒரு வழிபாடு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டதுனாலதான் அதனுடைய பழக்கம் வந்து மந்திர வழிபாடுன்றது வந்து கிளியரா வந்துட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷன் யார் என்ன சொன்னாலும் நம்ம அம்மாவுடைய அருள்வாக்குப்படி தினமும் மூல மந்திரம் சொல் 108 சொல் ஒரு வேப்பிலை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம மூல மந்திரம் உங்களால டைம் இருக்கிறப்போ முழு வழிபாடு பண்ணலாம். உங்களால 108 பார்த்து படிக்க முடியும் அப்படின்னா பார்த்து படிக்கலாம். இல்லையா மூல மந்திரம் சொல்லிட்டு அம்மா முன்னாடி நின்று பங்காரமா நீங்க பாத்துக்கோங்க, இன்னையோட டேவை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே அம்மா நமக்கு எல்லா வகையிலும் சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ஈடுபட்டு வரும்போது இந்த மாதிரி பல அற்புதங்கள் வந்து அம்மா உங்களுக்கே அம்மாவோட கைட்லைன்ஸ் மூலயமாவே நம்ம ஒரு அடியா எடுத்து வச்சு போயிடலாம். அதனால அம்மாவோட அருள்ல நீங்க தொடர்ந்து எல்லாருமே பயணிங்க. சரிங்களா? ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சக்தி. தேங்க்யூ. நீங்க வாழ்க்கையில் சோர்ந்து இருக்க சமயத்தில் உங்களுக்கு எந்த அருள்வாக்கு மனதில் நம்பிக்கை தரும் சக்தி? நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையில நான் சோர்ந்து இருக்கிற சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள், இதெல்லாம் நடக்கவே முடியாது, இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளவுதான் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம உடஞ்சு போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அம்மா சொன்ன ஒரு அருள்வாக்கு எனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். அம்மாவா உணர்த்துற மாதிரி, நீ வாழும் வாழ்க்கைக்கு கடைசி வரை துணையாக நான் இருக்கிறேன், அமைதியாக வாழ்ந்து விட்டு போ மகனே அப்படின்ற ஒரு அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கோட அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ போற வாழ்க்கையில கடைசி வரையுமே நமக்கு அம்மா துணையா இருக்காங்க, நம்ம அதனால அமைதியா வழிகாட்டியா வரேன், அதனால நீ அமைதியா இருந்துட்டு போ மகனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சோர்வடைஞ்சு சோகமா இருந்து அதெல்லாம் பண்றதுனால என்ன யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? எதுவுமே கிடையாது. அம்மா நமக்கு வழிகாட்டியா இருக்க போறாங்க. நீ வாழும் வாழ்க்கைக்கு கடைசி வரை நான் வழிகாட்டியாக வருகிறேன் அம்மா சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை போதும். நம்ம சோர்ந்து உட்காரும் போது துளிஞ்சு மறுபடியும் அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோட எழுந்துப்பேன். எனக்கு எப்பவுமே அந்த அருள்வாக்கு அம்மா உணர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறையவே நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில. இன்னொரு அருள்வாக்கு என்னன்னா, நம்ம மருவத்தூர்ல பாத பூஜை பண்ணும்போது ஆன்மீக மண்டபத்துல போட்டிருப்பாங்க, விளைந்த நெல்மணி போல் தலை வணங்கி வாழடா மகனே அப்படின்னு சொல்ற ஒரு அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
விளைந்த நெல்மணி வந்து எல்லாருடைய பசியை போக்குறதுக்கு முக்கியமான ஒரு நெல் அரிசி சாதம் இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அதுதான் எல்லாருடைய பசியை போக்குற உயிர் ஜீவனாவே இருக்கு இல்லைங்களா? அந்த நெல்மணியே விளைந்திருந்தாலுமே அது தலைவணங்கி அடக்கமா இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் அம்மாவுடைய அருளால அடக்கமா இருந்தா மட்டுமே நம்மளால நல்லா உயரத்துக்கு போக முடியும் அப்படின்றது இந்த அருள்வாக்கு. இந்த 2 அருள்வாக்கையும் வாழ்க்கையில நிறைய முறை நான் ஞாபகப்படுத்தி அம்மா உணர்த்தி இருக்காங்க. அதனால நீங்களும் அந்த வந்து ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் சக்திங்களா. உங்கள் வாழ்வில் அம்மா நடத்திய அற்புதம் ஒன்றை பகிர முடியுமா சக்தி? ஒரு கொஸ்டின் பா இது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அம்மா வந்து கோடான கோடி அற்புதங்கள் ஒரு நாளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செவ்வாடை தொண்டர்களையும் அம்மா வந்து கண்ணின் இமை போலதான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. கண்ணை எப்படி இமை பாதுகாக்குதோ அதை விட அதிகமாவே நம்ம பங்காரம்மா நம்ம எல்லாரையுமே கண்ணின் இமை போல பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஒரு செவ்வாடை பின்னாடியுமே அவங்களுடைய அற்புதங்கள் எல்லாம் கேட்டா ஒரு செவ்வாடை பின்னாடியுமே ஒரு புக்கே எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா செவ்வாடைகளுக்குள்ளயுமே அம்மா நித்தம் பல அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுடைய லைஃப்லயும் சரி, குட்டி பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருடைய லைஃப்லயுமே அம்மா அனுபவம் இல்லாம இருக்கவே இருக்காது. அம்மா அவ்வளவு அற்புதங்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்தது சொல்லணும் அப்படின்னா, என்னோட அப்பாவுக்கு வந்து 2016 ஹார்ட் அட்டாக் வந்தது. நான் இங்க பக்கத்துல லோக்கல்ல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாக்டர் இம்மிடியட்டா நீங்க வந்து சென்னை ஜிஹெச் கூப்பிட்டு போனோம், இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நைட்டு வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, அம்மா கிட்ட மூல மந்திரம் சொல்லிட்டு அம்மாவோட முக்கூட்டி எண்ணெய் எடுத்து எங்க அப்பாவோட நெஞ்சு பகுதியில தேய்ச்சி விட்டுட்டு மறுநாள் காலையில நாங்க ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் போறோம். ஜிஹெச் கூப்பிட்டு போயிட்டு அப்பா வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னோட அக்காவுக்கு டெலிவரி டைம் அப்படின்றதுனால என்னோட அம்மாவால அங்க வர முடியல. அவங்க இங்கேயே தான் இருந்து அவளை பாத்துக்கிட்டாங்க. நானும் எங்க அப்பா எங்க அண்ணன் மட்டும் இருக்கோம். அண்ணாவும் வேலை விஷயமா வந்துட்டாங்க. நான் எங்க அப்பாவை தான் நான் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து முதல் முறை உள்ள எமர்ஜென்சிக்கு கூட்டு போய் ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும். ஆன்ஜியோ பண்ணி பார்த்தா எத்தனை பிளாக் இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த இதயத்துக்கு போற 4 வால்வுகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 ஆர்டரிஸ்ல எத்தனை பிளாக் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்ததுல வந்து அவருக்கு ஒரு இடத்துல 90% பிளாக், இன்னொரு இடத்துல 80% பிளாக், இன்னொரு இடத்துல 60% பிளாக் இருக்கு. 3 வால்வுமே பிளாக்ல இருக்கு. அந்த மாதிரி 3 பிளாக் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஸ்டேபிளாலாம் இருப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆன்ஜியோ பண்ணி சொன்னாங்க. அடுத்த 1 வீக் கழிச்சு வந்து ஒரு வியாழக்கிழமை தான் மறுபடியும் ஆன்ஜியோபிளாஸ்டி நடக்க போகுது அவருக்கு. ஆன்ஜியோபிளாஸ்டி மூலயமா ஸ்டென்ட் தான் வைக்க போறாங்க. எங்களுக்கு தெரியல, சீரியஸா இருக்காரு, ஸ்டென்ட் வைக்க முடியுமா இல்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் உள்ள போனாங்க. அன்னைக்கு ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட அந்த சர்ஜரி நடந்தது. எங்க அப்பாவுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே கொஞ்சம் வேகமாவே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரொம்பவே நேரம் ஆச்சு. நான் வந்து அம்மா கிட்ட அப்ப வேண்டிட்டு இருக்கேன், அம்மா எங்களுக்கு அப்பா நீதான் காப்பாத்தி கொடுக்கணும், எங்களுக்கு யாருமே இல்லம்மா அப்படின்னு சொல்லி நான் கழுத்துல போட்டிருந்த அம்மா டாலரை புடிச்சு அம்மா கிட்ட வேண்டுறேன். குரு அம்மா நீதான் எங்க அப்பாவை எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும், எனக்கு வேற யாருமே கிடையாதும்மா அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட அழுது வேண்டுறேன். அப்போ அந்த வழியா ஒரு நர்ஸ் வந்து அந்த ஐசியூ வார்டுக்குள்ள போறாங்க. நம்ம அம்மாவோட சக்தி ஒளி புக்ல நம்ம குரு அம்மா 2 கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற புக் எடுத்துட்டு அவங்க உள்ள போறாங்க. அந்த டைம் அந்த நொடியை வந்து என் வாழ்க்கையில இன்னைக்கும் நான் வந்து ரொம்பவே அம்மாக்கு நன்றி சொல்றேன். அம்மா அந்த இடத்துல வந்திருக்காங்க, அம்மா வந்துட்டாங்க, இனிமே எங்க அப்பாக்கு எதுவுமே ஆகாது, அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, இனிமே அவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் எல்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு அந்த ரூம்ல ஆபரேஷன் பண்ற ரூம்ல இருந்து எல்லாருமே வெளியே வந்தாங்க. டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க கும்பிட்ட கடவுள் காப்பாத்திட்டாங்க, அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், உள்ள போனா அந்த நர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை என்னால பார்க்கவே முடியல. மத்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அட்டெண்டர்ஸ் எல்லாருமே கூட வெளியே வந்துட்டாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ண டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண இருப்பாங்க நர்சஸ், அவங்க எல்லாம் கூட வார்ட் பாய்ஸ் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. பட் இந்த நர்ஸ் மட்டும், சக்தி எடுத்துட்டு போன நர்ஸை மட்டும் நான் பார்க்கவே இல்லை. அவங்க வெளியவும் வரவே இல்லை ஐசியூ விட்டு. அப்பா வந்திருக்கிறது நம்ம அம்மா தான். எந்த சூழ்நிலையில எங்கேயோ இருந்து நம்ம கஷ்டத்துக்காக அம்மா பங்காரம்மா நீ காப்பாத்து, நீ வா, எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்லை அப்படின்னு நமக்கு எஞ்சி கேட்கும் போது அம்மா ஓடி ஓடி கருணையோட ஓடி வருவாங்க அப்படின்றத வந்து இந்த அனுபவத்துல நான் ரொம்பவே பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா நல்லா இருக்காரு.
அந்த ஹார்ட் பேஷண்ட் அவ்வளவு பிளாக் இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்றதையும் அம்மா அதுக்கு அடுத்தடுத்த என்னுடைய ஜாப் மூலயமா எனக்கு காமிச்சிட்டாங்க. எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணாதான் அந்த பிளாக் எல்லாம் நார்மல் ஆகும் இந்த ரேஞ்சுக்கு அப்படின்றதெல்லாம் கூட அம்மா எனக்கு உணர்த்தினாங்க. இன்னைக்கும் அப்பா நல்லா இருக்காங்க அம்மாவுடைய அருளால. இந்த அற்புதங்கள் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அம்மாவோட பங்காரம்மாவோட திருவடிக்கு எவ்வளவு கோடான கோடி நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம அம்மா உடைய இதுவால எந்த உயரத்துக்கு போனாலும் அம்மாவுடைய திருவடியை மட்டும் நீங்க யாருமே மறக்க கூடாது. சரிங்களா? அம்மா தான் நமக்கு எல்லாமே அப்படின்றத ஒரு நாளும் நீங்க காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா இருக்காங்க நம்ம கூட தான், பங்காரம்மா நீ காப்பாத்து, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த ஒரு வார்த்தைக்கு கண்டிப்பா அம்மா நம்ம கூடயே வருவாங்க அப்படின்றது இந்த அனுபவத்துல நீங்க உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளவு பெரிய அற்புதத்தை அம்மா பண்ணாங்க. எங்க அப்பா இன்னைக்கு எங்க கூட இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அம்மா தான். எனக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சதும் அம்மாவுடைய அருளாலதான். நாங்க இப்போ ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் அம்மா தான். நம்ம வாழ்க்கையில ஒரு அம்மா இன்னொரு அல்வாக்கு சொல்லுவாங்க, கடந்து வந்த பாதையை எப்பொழுதும் திரும்பி பார் மகனே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாருமே தொடர்ந்து அம்மா சொல்ற வழிபாடு, பக்தி, தர்மம், தொண்டு இது எல்லாத்தையுமே செஞ்சு அம்மாவோட வழியில மென்மேலும் நீங்க எல்லாம் உயரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்களா? ஓம் சக்தி. அற்புதமா சொன்னீங்க சக்தி. ஓகேப்பா. ஓம் சக்தி. பக்தி, தர்மம், தொண்டு இதில் எந்த நேரில் ஈடுபட்டு அம்மாவை எளிதில் உணரலாம் சக்தி நினைக்கிறீங்க? ஓம் சக்தி. நல்ல கொஸ்டின்பா. பக்தி, தர்மம், தொண்டு, வழிபாடு இதுதான் அம்மா நம்மளுக்கு காட்டியிருக்கிற முக்கியமான ஆன்மீக வழி இல்லையா? அம்மா சொல்ற பக்தி, தொண்டு, தர்மம். பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு அம்மாவுடைய அருளால் அம்மாவுடைய சிந்தனையிலேயே இருப்போம் அப்படின்னு சொன்னா பக்தியா இருக்கலாம். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்க. எங்க இருந்து தர்மத்தை தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சா சாலையோரத்துல யாருமே கேட்பாரின்றி கிடப்பாங்கல்ல, அவங்கள இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ண, அவங்கள இருந்தே நீங்க தொண்டு செய்ய, தர்மம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்களால முடிஞ்ச உதவிய யாருமே இயலாதவங்க யாராவது இருக்காங்களா, அவங்களை பார்த்த உடனே அம்மா சொன்ன அருள்வாக்குப்படி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணி அதுக்காக போய் நம்ம உதவி செய்யறோம் பாத்தீங்களா, அந்த தர்மமா அம்மா சொல்லியிருக்காங்க. தொண்டு பாத்தீங்கன்னா உங்களால எப்பெல்லாம் முடியுதோ, சனிக்கிழமையா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், நமக்கு லீவா இருக்கட்டும், எப்பெல்லாம் முடியுதோ மன்றத்துல தொண்டுன்னு இருக்கா, மன்றத்துல இன்னைக்கு விழா இருக்கா, இன்னைக்கு எப்பவுமே மன்றத்துல தொண்டு இருக்கலாம், சக்தி பீடத்துல தொண்டு இருக்கலாம். உங்களுக்குன்னு அம்மா ஒரு அல்வாக்கு சொல்லியிருப்பாங்க, விழாக்கள் என்றால் அந்த பத்திரிகையில உன் பேர் இருக்கிறதா என்று பார்க்க கூடாது, அங்க விழாக்கள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சாலே அங்க அழைப்பு உனக்கு இருக்குது, நீ போய் தொண்டு செய், நீயே முதலில் இறங்கி செய்ய வேண்டும், அடுத்தவங்க செய்வாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு அல்வாக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தொண்டு அம்மா எளிதில் ரொம்ப ரொம்ப ஈஸியா அம்மாக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா தொண்டு தான். எனக்கு தொண்டு தான். அம்மாக்கு எப்பவுமே தொண்டு பண்ணிட்டே இருக்கணும்னா கூட அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே மன்றத்துக்கு போனாலும் சரி, உங்க எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும், சக்தி பீடத்துக்கு போனாலும் மன்றத்துக்கு போனாலும் தொடர்ந்து தொண்டு செய்யணும் அம்மாக்கு அப்படின்னு தானே ஆசையா இருக்கும். நம்ம மத்த இடத்துல எல்லாம் எப்படின்னு தெரியல, நம்ம அம்மாவோட மருத்துவ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு குட்டி பாப்பால இருந்து எவ்வளவு வயசான வரைக்கும் எல்லாருமே தொண்டு செய்வாங்க. இது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும், மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ரொம்ப எல்லையே இல்லாத ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும். நம்மளே இனம் புரியாம நம்மள மறந்து நம்ம பாட்டுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருப்போம். அந்த வேலையில தான் நம்ம கான்சென்ட்ரேஷனா இருப்போம். நம்மளுடைய லைஃப்ல எது நடந்தாலும், முன்னாடி இருந்த கஷ்டங்களா இருக்கட்டும், நம்மளுடைய ஏதாவது ஒரு மன கஷ்டங்களா இருக்கட்டும், எதையுமே நம்ம நினைக்க மாட்டோம். அம்மாட்ட வந்துட்டோமா, அம்மா இந்த தொண்டு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல செய்யும் போது நமக்கு இருக்கிற முழு திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. அம்மா அதுக்கு ஈஸியா அம்மா கிட்ட போலாம். அம்மா இன்னொரு அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்க, தொண்டு என்பது தூங்கா விளக்கு அப்படின்னு. தூங்கா விளக்குன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கும். தூங்கா விளக்குன்றது தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கும். விளக்க பொறுத்த வரைக்கும் இருட்டை போக்கி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம தொண்டு செஞ்சு பிறர் வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தையோ துன்பத்தையோ நம்மளால போக்க முடியும் அப்படின்னா அந்த தொண்டுக்கு சிறந்த பலன் கண்டிப்பா இருக்கும் அம்மாவுடைய ஆன்மீகத்துல. நீங்க எல்லாருமே தொண்டு செய்வீங்க எனக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து அம்மாவுடைய அம்மா இன்னொரு அளவுக்கு சொல்லியிருப்பாங்க,
கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற சந்தர்ப்பத்தையும் எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே மகனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கெல்லாம் இப்ப எல்லாம் கிடைச்சிருக்கிறதுலாம் பொன்னான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சக்திங்களா. அம்மா வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தொண்டு கொடுப்பாங்க, ஒரு ஒரு விழாவுக்கு ஒரு ஒரு தொண்டு கொடுப்பாங்க. இப்ப அடுத்து வந்து ஜோதி வரப்போகுது, சக்தி மாலை முடிஞ்ச உடனே உங்க பகுதியில எல்லாம் ஜோதி ஏற்ற சொல்லியிருப்பாங்க. அந்த ஜோதி தொண்டுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கோங்க. அந்த மாதிரி சிறப்பான வாய்ப்புகள்லாம் அம்மா நம்மளுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றத உணர்ந்து நம்ம எல்லாருமே தொண்டு செஞ்சு அம்மாவை ஈஸியா எளிதில் உணரலாம். எனக்கு இந்த ஜோதியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனுபவத்தை சொல்லலான் இருக்கேன். என்னோட 8th 9th எல்லாம் நான் படிக்கும் போதுல இருந்தே நான் ஜோதி தொண்டுக்காக போவேன் எங்க மன்றத்து மூலயமா. ஜோதி தொண்டுக்கு போகும்போது ஒரு ஒரு வீட்லயும் நம்ம ஜோதி போயிட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போற அம்மாவோட ஜோதியில இருந்து விளக்கேத்தி அவங்க வீட்டுல வச்சுட்டு அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அம்மாவோட 108 படிச்சு ஒரு ஒரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல உணர்வோட எல்லாருமே சேர்ந்து தொண்டு செஞ்சு ஆன்மீக ஜோதி எல்லா இல்லங்களுக்கும் சென்று வரும். அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க சக்திங்களா. உங்களால எப்பெல்லாம் போய் மன்றத்துல தொண்டு செய்ய முடியுமோ, எந்த டைம்லாம் கிடைக்குமோ அப்பெல்லாம் தொண்டு செய்ய முடியுமோ கண்டிப்பா அப்ப தொண்டு செய்யுங்க. அம்மா கொடுத்திருக்க வாய்ப்பை எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க எப்பவுமே அப்படின்றத எப்பவுமே தொண்டு மூலியமா உணர்த்திட்டே இருப்பாங்க. நீங்க செய்யற ஒரு ஒரு சின்ன சின்ன தொண்டுக்கும் அம்மா கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா இருக்கும். யாரு பாக்குறாங்க, இவங்க நம்மள என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத யோசிக்காம நமக்கு அம்மா இது கொடுத்த தொண்டு, நம்ம கூட அம்மா இருக்காங்க, நமக்கு அம்மா பாத்துப்பாங்க எல்லாமே அப்படின்னு, பங்காரம்மா இருக்காங்க நம்ம பங்காரம்மா எல்லாத்தையுமே பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையும் உறுதியான ஒரு தைரியத்தோடு நீங்க போய் செய்யுங்க. இது எனக்கு தெரியல சக்தி அப்படின்னு சொன்னா சொல்லி கொடுக்க நிறைய சக்திங்க நம்ம மன்றத்துல மூத்த சக்திகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு நீங்க எல்லாருமே தொண்டு செஞ்சு அம்மாவோட ஈஸியா போய் அடையணும், அம்மாவோட அருளால தொண்டு செஞ்சு உயரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சக்திங்களா. சக்திங்களா, நான் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம அம்மாவுடைய அருளால எப்படி நம்மள வாழ்க்கையில ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலயும் அம்மா எப்படி காப்பாத்தி எந்தெந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது அம்மாவோட அருளால அம்மா இன்னைக்கு சொல்ல வச்சாங்க. அம்மா இந்த வாய்ப்பு கொடுத்த பங்காரம்மா திருவடிக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பங்காரம்மா கிட்ஸ் சேனலுக்கும் குழந்தைங்களான உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் சக்தி. எல்லாருமே அம்மாவுடைய அருளால சிறப்பா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. இன்று இந்த நேரலை நிகழ்ச்சியில் நம்மை பங்கேற்க செய்த பங்காரம்மாவிற்கு நன்றி தெரிவித்து சக்தி கார்த்தி அண்ணாவிற்கும் நன்றி கூறி அடுத்த முறை மற்றும் ஒரு நேரையில் இணையலாம் சக்திகளே. ரொம்ப தேங்க்யூ. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. பங்காரம்மா புகழ் பரவ இந்த காணொளியை பிறருக்கு பகிர்ந்து அன்னை அருள் பெறுவோம் சக்திகளே. ஓம் சக்தி.